ஆளூர் வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 102வது பிறந்த நாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்கும் திருமுனை பிரச்சார கூட்டத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஆலந்தூர் கோ பிரவீன்குமார் அவர்களே, அவர் ஒரு நடிகர் இல்லையா? ஆனால் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20 கூட்டம் பேசியிருப்பேன். ஆனால் தமிழ்நாட்டிலே முரசொலியில் விளம்பரம் கொடுத்தவர் இவரு தான், மன்மதராசா. சரி, அது மாத்திரம் கிடையாது, நானே அசந்து போயிட்டேன். தேர்தலான பிரச்சாரம் கூட்டம்னா ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. பார்த்தா ஒரு பொது கூட்டம் போல் ஒரு நடிகர் செஞ்சிருக்காருன்னா இவரு தாயா நடிகர். ஆனா சில பேரு நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் வரேன் அப்புறம் இல்லையா, ஏன்னா பேர சொல்லணும் இல்லையா. ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் ஆலந்தூர் குணாளன் அவர்களே, உன்னுடைய அணிகள் தம்பி மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ் அவர்களே, ரவி அவர்களே, கலாநிதி குணாளன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, வேதி அவர்களே, சந்தோஷ் அவர்களே, ஜாகூஷன் அவர்களே, வீரமணி அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, சிவகுமாரன் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, முனுசாமி அவர்களே, ஆண்ட்ரூஸ் அவர்களே, மதியழகன் அவர்களே, தீனு அவர்களே, நிர்மல் பிரபு அவர்களே, கர்ணன் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஆர்டி பூபாலன் அவர்களே, மிகவும் சிறப்பாக பேசிய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கீதா ஆனந்தன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, அழகேசன் அவர்களே, செல்வேந்திரன் அவர்களே, எம்ஆர் சீனிவாசன் அவர்களே, மாங்கோ கருணாநிதி அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா பெண்கள்லாம் எப்படா மழை வரும், அதை சாப்பிட்டு நம்ம போய் சீரியல் பார்க்கலாம் இல்லையா, அந்த மாதிரி காத்துட்டு இருக்காங்க. என் தம்பி கோல்டு பிரகாஷ் 20 நிமிஷம் தான் பேச சொன்னாரு. இந்த அவர்களேன்னு சொல்லக்குள்ளேயே 20 நிமிஷம் ஆகுது. இது கலைஞருடைய பிறந்த நாள் கூட்டம். மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாட்டிலே எளிமையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், நான் அதாவது எங்களையெல்லாம் இந்த பட்டி தொட்டி எல்லாம் அறிவித்து நான் இன்றைக்கு ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களை வணங்கி இல்லையா. இது தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் இல்லையா, 102வது பிறந்த நாள் விழா இல்லையா. தலைவர் கலைஞரை பத்தி பேசணும் இல்லைங்களா. தலைவர் கலைஞரை போல் ஒரு அறிவாளி இந்தியாவிலே யாருமே கிடையாது. தலைவர் கலைஞரை போல் ஒரு நகைச்சுவையாக யாரும் பேச முடியாது. ஒரு முறை அப்படிதான் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே முதுகுவலி ஆபரேஷன் உங்களுக்கு தெரியும் தாய்மார்களே. ஒரு 10 மணிக்கு தண்ணி குடிக்க கூடாது, அதாவது 3 மணிக்கு ஆபரேஷன்னா 10 மணிக்கு தண்ணி குடிக்க கூடாது இல்லையா. கொஞ்ச நேரம் ஆகுது, தலைவர் கலைஞருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. டாக்டர்கிட்ட கேட்கிறாரு தலைவர் கலைஞர், தண்ணி கொடுங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க, தண்ணி குடிக்க கூடாதுங்க ஐயா. இல்ல எனக்கு பசி, அதாவது தண்ணி தாகம் எடுக்குது, கொடுங்க. அவங்க என்ன பண்றாரோ ஒரு நர்ஸ் அனுப்பி வைக்கிறாராம். அந்த நர்ஸ் என்ன பண்றாங்களா, ஒரு டம்ளர் தண்ணியிலே காட்டன் பஞ்சிலே அப்படியே நினைத்து தலைவர் கலைஞர் இதில் வைக்கிறாராம். நம்மெல்லாம் ஆபரேஷன் ஐயோ ஐயோ அப்படின்னு நடிச்சிட்டு இருப்போம். ஆனா கலைஞர் என்ன தெரியுமா சொல்றாரு, அம்மா உன் பெயர் என்னம்மா என்று கேட்கிறார். அந்த பெண்மணி அவர்கள் சொல்கிறார், ஐயா என் பெயர் காவேரி என்று சொல்கிறார். அதற்கு தலைவர் கலைஞர்கள் சொல்கிறார், உன் பெயர் காவேரி என்று பெயர் வைத்த காரணத்திற்காக தான் எனக்கு தண்ணீர் கூட தர மறுக்கிறாயா. எப்படி ஒரு கலைஞன் தலைவர் கலைஞர் இல்லையா. அவரை போல ஒரு நகைச்சுவையாக பேச முடியாது. இன்றைக்கும் தலைவர் கலைஞருடைய குரலை கேட்கிறோம். தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று இன்றைக்கும் தலைவர் கலைஞருடைய குரலை கேட்கிறோம் இல்லையா. ஒரு முறை அதாவது யூடியூப் காரவங்க கோத்து விட்டுருவாங்க, நான் பேர சொல்ல. ஒரு முறை தலைவர் கலைஞர் முதலமைச்சர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, இதான் க்ளோஸ் பண்ணி காமிப்பாங்க யூடியூப் காரவங்க. இப்ப திமுக அமைச்சர் அவர் என்ன பண்றாரு, சட்டமன்றத்துல கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் என்னையா என் பேரையே அப்படி சொல்றிய அப்படின்னு திட்டிருப்பாரு. ஆனா தலைவர் கலைஞர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே,
மாண்புமிகு உறுப்பினர் சேகர் மாண்புமிகு உறுப்பினர் என்னை கருணாநிதி என்று சொன்ன உடனே எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், என்னுடைய தாய் தகப்பனார் என் பெயரை கூப்பிட வேண்டும் என்றுதான் என் பெயரை வைத்திருக்கிறார். ஏதோ பேரவை உறுப்பினர் என்னை கருணாநிதி என்று சொன்னவுடனே எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடாது, சபை என்று சொன்னால் ஒரு மரபு இருக்கிறது. நான் என்றைக்காவது இந்த அம்மையார்களை பற்றி பேசுகின்ற போது ஜெயலலிதா என்று சொல்லியிருப்பேனா? அந்த அம்மையார் ஜெயலலிதா என்று தானே சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு தலைவர் கலைஞர்! அன்றைக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வேதனை அடைந்து இல்லையா, அன்னைக்கு திமுக சேர்ந்து இன்றைக்கு மகத்தான மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் வரலாற்றை சொல்லிக் கொண்டே போகலாம். வாக்காள பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது இன்னைக்கெல்லாம் பெண்கள் இன்னைக்கு எல்லாம் பின்னாடி அமர்ந்திருக்கிறீங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இது சென்னை இல்லையா, ஒரு 2 வீடு இருந்துச்சுன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணன் தம்பிங்கள சொத்து இவ்வளவு கொடுக்கணும்ட்டு சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு 4 பவுனை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுவும் நம்ம அண்ணன்மாரு வந்து முதல்லாம் தங்கச்சி சிவாஜில இல்லையா, மலர்ந்து மலராத பாதி மலர் போன வளரும் இலி வண்ணமே, எங்கள் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்ற மாதிரி தங்கச்சின்னு உருவாங்க. கொண்டாட்டி வந்தோடனே 4 3 போட்டா அதெல்லாம் வேணாம், 3 பூனை போடு சரிமா அப்படின்ற மாதிரி நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் 1928ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார். 3வது முறையாக தலைவர் இளைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த போதுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கிய தலைவர் கலைஞர். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 20 நிமிடம் நான் எவ்வளோ சப்ஜெக்ட் இழுக்கணும் இல்லையா, அதனால வந்து தலைவர் கலைஞர் இன்றைக்கும் வாழ்கிறார் இல்லையா. அதாவது இன்றைக்கும் தலைப்பு செய்தி தலைவர் கலைஞர். ஒருத்தர் இருக்கிறார் இந்த சீமான், எப்ப பார்த்தாலும் கருணாநிதி ஐயா பைத்தியம் இல்லையா. அவரு மாதிரி ஒரு பைத்தியம் உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. அப்படியே காமராஜ் எங்க சித்தப்பா, காந்தியடிகள் எங்க பெரிய தாத்தா இல்லையா. அது ஒரு பிரபாகரன் எவ்வளவு பெரிய தலைவன் இல்லையா. அவரை வந்து சமையல்காரர் மாதிரி பேசுறாரு. எப்படின்னா அவரு போனாரா எங்க சீமானு அங்க பிரபாகரனை, ஐயா எவ்வளவு பெரிய தலைவன் இல்லையா, அங்க பிரபாகரனை பார்க்க போனாரா. போயிட்டு உனக்கு வந்து ஆமக்கறி வேணுமா, உனக்கு அந்த கறி வேணுமா, 7 கிலோ ஆமக்கறிய சமைச்சு வச்சேன்னு சொல்லி சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய வந்து நடிகை யாருன்னா சீமா. இவர் அப்படிதான். நான் ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு தலைவர் கலைஞர் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைப்பு செய்தி கருணாநிதிக்கு இவன் சொல்றான். எனக்கு வந்து ஏதாவது பேசுறேன் யூடியூப்ல வாரி வழங்கிடுவது தேர்தல் டைம். தலைவர் கலைஞருக்கு சிலை வந்து அதாவது வந்து நினைவு சின்னம் வைக்கிறாங்க. இந்த பைத்தியம் கலைஞர் நினைவு சின்னம் வந்து வச்சா பேனா வச்சா நான் பேனா உடைப்பேங்கிறிய பாவி பருதேசி. நான் ஏதாவது பேசி விட்டுருவேன். உன்ன மாதிரி என்ன விஜயலட்சுமி வந்து ஏமாத்தனவங்க. விஜயலட்சுமி நான் வேணாம், விஜயலட்சுமி கழுவி ஊத்துறாங்க இல்லையா. அது மாதிரி இன்றைக்கும் தலைவர் கலைஞர் தலைப்பு செய்தி இல்லையா. உனக்கு அதாவது தலைவர் தளபதி, அதாவது நீ ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற இல்லையா, ஒரு 2 ஏக்கர் தோட்டவாளி தான் இல்லையா. ஆனா அந்த தோட்டத்துக்கும் போய் நீ சீமான் என்னைக்காவது நீ போய் அங்க போய் பச்சைப்பட்டுன்னு போய் போட்டினா தலைவர் கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரம் என்று சொல்லும். நன்றிகள் இல்லாதவர்கள் இல்லையா. அதோடு மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஐயோ பாவம் இப்ப என்ன சொல்றாருன்னா எல்லாம் காப்பி அடிச்சிட்டாரு. நம்ம தளபதி எப்படி செஞ்சாரோ அது மாதிரியே செய்யறாரு இல்லையா. நம்ம தளபதி விடியும்பா எல்லோரும் நம்முடன்ற மாதிரி மக்களை சந்திச்சாரு. ஏன் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறாரா? கிடையாது. இன்றைக்கும் மக்களை சந்தித்து உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக என்ன என்று கேட்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின்.
இல்லையா? என்ன சொல்றாருன்னா, மக்களே மீட்போமா இல்லையா, மக்களை வந்து காப்பாத்துவோமா. எடப்பாடி பழனிசாமி, வாங்கச்சியே உன்னால காப்பாற்ற முடியல, அமித்ஷா காலை போய் கழுவி விடுற இல்லையா? அமித்ஷாவை போயிட்டு வந்து இது அமித்ஷா திமுகவா இல்லது வந்து அண்ணா திமுகவா இல்லது அடிமை திமுகவா இல்லையா? அமித்ஷா ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் இல்லையா? இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? அதாவது அதெல்லாம் கூட்டணிலாம் கிடையாது, அதிமுக தான். அப்ப இப்பயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே. அப்ப தெரிஞ்சுக்குங்க, அதாவது சின்னம்மாங்க பெரியம்மாங்க கூட இன்னைக்கு வந்து சரியில்லை இல்லையா? ஆனா தலைவர் கலைஞர் அவர்களோடு இன்றைக்கு இணையாக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க 4 பேர் கூட வந்து சண்டடிச்சுக்குவாங்க. ஏன்? எங்க வீட்டுல அக்கா தங்கச்சி 4 பேரு, நாங்க 2 பேர்த்துக்கிட்ட பேச மாட்டோம். ஆனால் ஒரு கூட்டணியை கிட்டத்தட்ட தொடர்ந்து அதாவது ஒரு அருமையாக வைத்திருக்கக்கூடிய இந்திய தலைவன் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் இவரு சொல்றார் என்னன்னா, மக்களை மீட்டெடுப்பாராம். நான் தெரியாம கேட்கிறேன், உங்க ஆட்சியில தான வந்து பாலியல் பலாத்காரம் எங்க? அதாவது வந்து பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 150 பெண்கள், ஒரு பெண் அப்படியே கதறுது. என்ன கதறுதுன்னா, அண்ணா அண்ணா எனக்கு வெக்கமா இருக்குண்ணா, அண்ணா கொஞ்சம் போங்கண்ணா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கதறனாங்க. சரி, அதுவும் பரவாயில்லை. துப்பாக்கி, அதாவது வந்து தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆல, அதாவது ஒரு 1000 பேர் வந்து போராடுறாங்க. அதுல 13 பேரை வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டா, இப்படி துப்பாக்கி சூடு நடந்திருக்கே தூத்துக்குடியில அப்படின்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ஆமா ஆமா நான் டிவியில பார்த்தேன், நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிற. எப்படி முதலமைச்சரான? மக்கள் ஓட்டு போட்டார்களா? 75 நாள் போய் கூவாத்தூர்ல போய் அதிமுக எம்எல்ஏ எல்லாம் அடக்கி வச்சு இல்லையா? அப்படிதானே நீ வந்து ஒரு முதலமைச்சரான? அதோ அதிமுக எம்எல்ஏ எல்லாம் போய் அங்க போய் 75 நாளா இருந்தாங்க. சரி, அதாவது சசிகலா காலில் போயிட்டு ஏதோ ஒரு காலில் உழுவலாம். இப்ப குன்னால அண்ணன் கூட இருக்கிறாரு, காலில் உழுவலாம், என்ன வணக்கணும் அப்படிங்களாம். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பூரா மாறி போய் விழுந்தார். பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் இவர் பாயிர பார்த்தா நம்ம காலை கீழே கடிச்சு விடுவார் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் காலை எடுத்துக்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சரா கொடுத்தது வந்து சசிகலா. ஆனா அங்க பெங்களூருக்கு போன பிறகு இல்லையா, நீ சசிகலாவை நீக்கிறனா, நீலாம் ஒரு நல்ல நீ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்ப. ஏங்க இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கே நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த 1000 ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு பயன்படுகிறது. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று தாய்மார்கள் சொல்கிறார்கள். இன்னொரு பெண்மணி சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அம்மா, அதாவது எங்க பையன் வந்து ஒரு பெற்றிருக்கிறம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 50 ரூபா கொடுறா, போய் ஊசி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னேன், வாமா நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது, மு.க. ஸ்டாலின் ஐயா 1000 ரூபா கொடுத்தாருமா, அதுல போய் நான் ஒரு ஊசி போட்டு வந்தேன். பெத்த மகன் எனக்கு வந்து சோறு போடலம்மா, பெக்காத மகன் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தாய்மார்களே. அதாவது தாய்மார்களே, சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். கொரோனாவால் 20 மாத காலம் கண்ணீரோடும் செந்நீரோடும் வாழ்ந்தோம். ஆனால் ஹெச் ராஜா இருக்கார்ல, இது வந்து கட்டஞ்சரியில நீ முதலமைச்சரா வர முடியாதுன்னாரு. ஆனா முதலமைச்சராக பொறுப்பேற்று வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள்,
ஏங்க எவ்வளவு பேர் கட்டம் சரியில்லைன்னாங்க, ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க, உங்களுடைய முகத்துல வந்து சோகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார், உண்மைதாங்க சோகமா தான் இருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் 6 மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், கொரோனாவிலிருந்து விடுபடுவேன், அப்போதுதான் நிம்மதி என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது நாம் பார்த்திருக்க முடியுமா? சொன்னார்கள் தாய்மார்களே, ஒரு ஜெயலலிதா ஆட்சியில கூட பெண்களுக்கு எந்த ஒரு திட்டமும் செய்யல. அதாவது வந்து ஜெயலலிதா ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்படியா? அது எப்படி முடியும்? தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு வந்து நீ வந்து போக முடியும் அப்படினாரு. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். முன்பெல்லாம் தாய்மார்களே நம்ம வீட்டுக்காரரு அடிச்சு விடுவாரு. அடிச்சு வந்தா என்னன்னா நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போனா கூட அவர்கிட்ட தான் காசு வாங்கணும். இப்ப யாரையாவது அடிக்க சொல்லு, பெண்கள் என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரம் தான் உனக்கு தீட்ட தோசை போட்டு கொடுத்தேன், ஏற்கனவே சிங்கப்பெண்ண சீரியல் பார்த்துட்டு உனக்கு அந்த விளம்பரம் தான் வந்து தீட்ட கொடுத்தேன், இப்ப எங்க முக ஸ்டாலினே இலவசமாக பேருந்து பயணம் செய்யலாம் சொல்லிட்டாரு, உனக்கு தீஞ்ச தோசை கிடைக்காது, தீஞ்ச கிடைக்காது. ஆண்கள்லாம் ஐயோ சாமி உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் சாமி, நீ கப்புனு அது உங்கெல்லாம் அந்த கண்டக்டர் போடுவாங்க பாரு, அடே அப்பா பந்தா மா உங்க அப்பா வீட்டு டிக்கெட்டாமா மா உங்க அப்பா வீட்டு பசமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் பேருந்துல ஏறிக்கொண்டு எங்க போற அப்படின்னு கேட்டா நம்ம பெண்கள் சொல்றாங்க, எங்க போனா உனக்கு என்ன, நாங்க போவோம் வருவோம் போவோம் வருவோம் போவோம் வருவோம். ஐயோ வம்புமா, ஏன்னா முக ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு போறாரு பஸ்ல ஏறிட்டு இல்லையா, ஏதாவது கேட்டாருன்னா அம்மா எங்க பொழப்பு போயிருமா, நீ எங்க வேணாலும் போமா எங்க வேணாலும் போமா. அதுவும் கிராமத்தெல்லாம் பெண்கள் வந்து பேருந்துகளை ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக பாட்டு கேட்டுக்கொண்டு தீண்டன தோண்டன தீண்டன தோ தீண்டன தோண்டன தீண்டன தோ காலையிலே காதல் கொண்டே கண்ணிலே தேனவன் காணவில்லை, கண்ணிலே தேனவன் காணவில்லை, உன்னோடு என்னை உண்டாகும் புகழி என்ன செய்யும் வழி தீரவில்லை, கண்ணால கண்ணே கண்ணாலா என் மனநாதல் கொண்டாய கருணை கொண்டதன் நோக்கி பொய் சொல்லி நின்றாய போதும் போதும் என்ன செஞ்சாயா. இன்றைக்கு பெண்கள் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் ஆட்சியிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனா சில பேரு ஐயோ ஐயோ நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர், என் நாட்டுக்காக போராடினீர்களா இல்ல 20 மாசம் கொரோனா வந்துச்சு கோல்டு பிரகாஷ் அண்ணன் குணாலெல்லாம் போய் தெருவா போய் அரிசி பருப்பு கொடுத்தாங்களே, நீ அரிசி பருப்பு கொடுத்தியா? அப்ப நீ என்ன பண்ண? ஏதோ ஒரு கதாநாயகியோட உன்னோடு நான் இருந்தோம், ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே அப்படின்னு எங்கேயாவது வந்து டூயட் பாடிட்டு உன் படம் வந்து ஓடல இல்லையா, உன் படம் வந்து ஒரு ஓடல இல்லையா, அதனால எடுத்தோட புச்சி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பாவம், ஐயோ பாவம் பெரிய தியாக தலைவர், இன்னொருத்தர் வந்து ஆக அர்ஜுனா இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க இல்லையா. இந்த 3 பேர் எங்க கட்சியில எங்க குணாலம் கூட விஐபி, எங்க கட்சியில எங்க கோல்டு பிரகாஷ் கூட விஐபி, எங்க கட்சியில அன்பு தம்பி நடிகர் மன்மதராசா எங்க போயிட்டாரு? ஐயோ ஐயோ, அவரு கூட இவ்வளவு ஒரு மாநாடு போல் கூட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா. இந்த 3 பேர்த்த வச்சுக்கிட்டு அதுவும் திமுக குறை சொல்ற, ஏய் எனக்கு ஏதாவது கோபம் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு உனக்கு அருகதை கிடையாது. ஒரு மாநாடு போட்ட 1 வருஷம் கூட இல்ல,
மாநாடு போட்டா என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் எத்தனை மாநாடு நாங்களாம் போயிருக்கோம். ஓல்டு பிரகாஷா கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. பாவம், நல்ல மனிதர் இல்லையா? தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? ஆனா இவரு தீர்மானம் நிறைவேற்றாம இவரு என்னத்தையாவது பேசுவாருன்னு பார்த்தா திடீர்னு சொன்னாரு பாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும். நான் பயந்து போயிட்டேன். நெஞ்சில் எப்படி குடியிருப்பாங்க இத்தனை பேரு? தலைவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அதாவது உடன்பிறப்பே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை என்று சொன்னால் ரத்தம் கொதிக்கும் ஏன் முரசொலியில் உடன்பிறப்பே. ராகுல் காந்தி பேச்சு மிகவும் கண்ணியமாக இருக்கிறது. ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது எனக்கு அழுகை வருகிறது என்று சொல்லுகின்ற போது அப்படியே அந்த கடிதத்தை பார்த்து நாம் அப்படியே கண்ணீர் வடிப்போம். அவரு தலைவரா? நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு மாநாடு நடத்தணும்ட்டு அப்புறம் என்னன்னா ஒரு 10 பேத்துக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு ஏயா இங்க இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களை சந்திக்கணும், பனையூர்ல எல்லாத்தையும் முடிச்சு போடுறாருயா. நான் அதுக்கு மேல சொல்லுறேன் இல்லையா? பனையூர்ல என்னன்னா அந்த எப்படின்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஏதாவது ஒரு பூ போடனா கூட பனையூர் இல்லைங்களா, மக்களை சந்திக்கணும்னா கூட பனையூர். அப்படி மாதிரி எல்லா தலைவர்களுடையதையும் பனையூர்லயே முடிச்சிடறாருயா. நீ ஒரு தலைவர். இவரு சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் ஏதாவது சொல்லிருவேன். நான் பிறந்த நாள் வந்துச்சு இல்லையா, பிறந்த நாள் வந்தக்குள்ள நீ யாரை பார்க்கணும்? பெத்த தாயை பார்க்கணும், இல்லையா உங்க மனைவியை பார்க்கணும். திரிஷாவோட ஒரு நாயை குட்டி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாருயா. நீ நான் முதலமைச்சராயா? என்னையா இது? நான் பெதுவா தான் கேட்கறேன். நீங்க எது வேணாலும் போட்டு நான் மரியாதையா தான் பேசுறேன் இல்லையா? நீ முதலமைச்சர், நீ நாட்டை காப்பாத்துவ இல்லையா? அந்த அம்மாவே அவங்க அம்மாவே பேட்டி கொடுக்கும். என் மகன்கிட்ட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு கெஞ்சுவோன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, அவங்க அம்மா சொல்லும் இல்லையா? ஆனா அவங்க நீ என்னமோ பண்ணிக்க, கட்சி ஆரம்பி உன்னுடைய உரிமை, நான் வேணான்னு சொல்ல வாய்ஸ். ஆனா திமுகவை சொல்வதற்கு உனக்கு அருகதை கிடையாது இல்லையா? அதாவது முதலமைச்சர்னா அதே ஒரு ரஜினிகாந்த் டயலாக் சொல்லுவாரு, முதலமைச்சர்னா சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு மக்களை காப்பாற்றணும். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எப்படி ஒரு தலைவன், தியாக தலைவன் தெரியுமா? இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் வரலாற்றை கேளுங்கள். எப்படி இன்றைக்கு தைரியமாக மோடியை ஆண் சிங்கமாக எதிர்க்கிறாரோ தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், அதுபோல் தலைவர் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசை எதிர்த்தார். இந்திரா காந்தி எதிர்த்தார், மிசா சட்டத்தை எதிர்த்தார். ஆட்சி போய்விட்டது. கோபாலபுரத்திற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் கைது செய்வதற்கு. உடனே நான் உங்களுடைய மகனை கைது செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். மற்றவங்கள ஐயோ அம்மா அப்பா அம்மா அப்படின்னு அழுவோம். ஆனால் தலைவர் கலைஞர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய மகன் வெளியூருக்கு நாடகம் நடிக்க சென்றிருக்கிறார், வந்தவுடன் நானே தகவல் சொல்கிறேன். போலீஸ் கேட்குமா? அதெல்லாம் அப்படியே போய் சந்து மொத்தா பாக்குறாங்க இல்லையா? நம்ம தலைவர் கலைஞர் உண்மைதானே சொல்லுவாரு இல்ல இல்லைங்களா? ஆனா போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு தலைவர் கலைஞரை அழைப்பு விடுத்து என்னுடைய மகனை கைது செய்யுங்கள் என்று சொன்ன தலைவன் உலக வரலாற்றிலே எந்த தலைவன் எந்த கட்சிக்காக இருக்கிறதா? அதுவும் என்னன்னா இப்ப கூட புழல் சிறை சொகுசாக அன்றைக்கு தலைவர் தளபதி இருக்கக்கூடிய சிறை, குஷ்ட நோயாளிகள் இருக்கக்கூடிய சிறை, சீ வடியும் ரத்தம் கொட்டும் இல்லையா? அதுல என்ன கொடுமைன்னா சிறைக்கு செல்றாரு. அங்க ஐயா வீரம் ஐயா டி வீரமணி நீ வந்துட்டியா? ஒருத்தர் சிறை கூட இல்லைங்க. அந்த சிறையில அந்த சிறையில அந்த ரூம்ல 10 பேர் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு கொடுமைனா நீங்க எல்லாம் கேட்டுக்கங்க. ஒரு 2 பானை இருக்கும். அந்த 2 பானையில ஒன்று சிறுநீர் கழிப்பதற்காக, இன்னொரு பானை தண்ணீர் குடிப்பதற்காக காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து உதைக்கிறார்கள். 1 வருடம் ஆகிறது. தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார். தகவல் தெரிந்தவுடனே நம்மளுடைய உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது. நம்முடைய அப்பா பார்த்தால் கதறுவாரே என்று சொல்லி அந்த காயத்தை மறைப்பதற்காக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின்
அரக்கை சட்டை போட்டதை முழுக்கை சட்டையாக போட்டுக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் செல்லுகிறார், பார்க்கிறார். பார்த்துவிட்டு நம்ம மகனை பத்தி தெரியாத, என்னடா நம்ம மகன் அரக்கை சட்டை தான் போட்டிருப்பாரு, முழுக்கை சட்டை போட்டிருக்கிறாரு. அப்ப உடம்பெல்லாம் காயிட்டு அந்த கருப்பு கண்ணாடியில அப்படியே குளம் போல் அப்படியே தண்ணி நிக்கிறது. ஆனா வெளியே காமிக்கல. தலைவர் கலைஞர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நீ வெற்றி என்று அன்றைக்கு சொன்ன காரணத்தினால்தான் இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, உலகமே பாராட்டக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதல் மாநிலம் முதல் அமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். நீ ஏமாத்துறோம். நீ என்ன செஞ்ச? இந்த நாட்டு மக்களுக்காக போராடியா? இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தியா? நீ எத்தனை முறை சிறைக்கு சென்ற? டைம் இல்ல இல்லையா? நீ 4 மணி நேரம் பேசக்கூடியவன். நீ கட்சி ஆரம்பி வேணான்னு சொல்ல. அதாவது எடுத்த உடனே நீ நான் சொல்றேன், நீ என்ன சொன்ன? அதாவது கூட்டணிக்கு கொடுக்கணும் அல்லவா, கூட்டணி ஆட்சி நடைபெறும் அல்லவா, எல்லாம் வாங்க இல்லையா, கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். அப்ப உன்னை மதித்திருந்தா யாராவது ஒரு கட்சி, சிறிய கட்சி போயிருக்கா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு? அப்ப கூட தெரியல. இப்பயும் நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். என்னைய நியாயம்? நான் ஒன்று சொல்றேன், சிரஞ்சீவி மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாரும் கிடையாது. அவருக்கு எவ்வளவு கும்பல், அவரு ஆளை காணும். ஏன் விஜயகாந்த் நான் குறை சொல்ல, அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் காணும். ஏன் சிவாஜி இல்லையா, சிவாஜி மாதிரி அதாவது கண்ணு கூட அசையும், அந்த கண்ணில் இருக்கக்கூடிய வெளி கூட அப்படியே ஆடும். அவ்வளவு பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர் சிவாஜி. அவரும் கட்சி ஆரம்பிச்சார். திருவையாறு சட்டமன்றத்திலே போட்டி போட்டார். எதிர்த்து போட்டியிட்டவர் துரை சந்திரசேகர். சிவாஜி தோந்து போனார். துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா. டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரு. நான் கமல்ஹாசன் குறை சொல்ல இல்லையா, கமல்ஹாசன் மாதிரி குள்ள கமல் யாருமே நடிக்க முடியாது இல்லையா, அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா. நான் தவறா சொல்ல, எங்க கூட்டணி இருக்கிறாரு இல்லையா, அவரெல்லாம் அவரே பாடுவாரு, அவரே ஆடுவாரு. அது ஒரு படத்துல, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி பொன்மொழியில் சௌக்கியமா நான் சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முத்துது, அபிராமியே சிவனியும் பாதியே அது உனக்கு புரியுமா, லாலி லாலி சுபலாலி லாலி 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 அபிராமி லாலி லலலா லலலா லலலா. அந்த மாதிரி திறமையானவரே முதலமைச்சர் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, உங்களை மாடி முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்ல, நீங்க தான் முதலமைச்சரா வேணும்னு மாநில உறுப்பினர் கொடுத்துட்டாரு. அவரும் 2026 மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் என்று சொல்லிவிட்டார். நான் பிரச்சாரத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். என்னமோ பப்பு வேவாது, நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. டெபாசிட் இலக்கலைன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இல்லையா. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இது 19வது கூட்டம். பெண்கள்லாம் அப்படியே ஆசையோடு, அதுவும் ஒரு ஊர்ல எனக்கு நான் அழுதுட்டேன். ஆட்டோ ஓட்டுநர் பெண்மணியோடைய மகன். இந்த அம்மா சொல்லிச்சு, உண்மையால எங்க தெரியுமா, ஊட்டியில இல்லைங்களா, படுகர் சமுதாயத்தை சார்ந்த போய் கட்டி பிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. அந்த ஒரு பொண்ணு சொன்னிச்சு, என்னன்னா, அம்மா எங்க அப்பா இந்த ஊட்டியில தான் ஆட்டோ ஓட்டுனுவாரு, நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன் இல்லைங்களா. அதாவது எனக்கு மாதம் பாத்தீங்கன்னா 1000 வரங்காட்டியும் எனக்கு எங்க அப்பாவோட காசுல என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுருந்துச்சு. என்னால் நல்ல ட்ரெஸ்ஸை கூட வழி இல்லை. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வருது. அந்த பணத்தில் நானும் நல்ல ட்ரெஸ் போடுறேன்னா, அப்பா, அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா மு.க. ஸ்டாலின் போல் ஒரு முதலமைச்சரை நான் யாரும் பார்க்க முடியாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னுயிர் காக்கும் 48, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அன்பு வாக்காளர் பெருங்குடி மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கூட்டணியும் சரியில்லை. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அதிமுக பாத்தீங்கன்னா
ஜெயலலிதா மாதிரி வந்து பாத்தீங்க அம்மா நட ரெடி 1 2 3 அப்படின்றாங்க. உடனே நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி சின்ன எடையோ சின்ன உடையோ உன் கண்ணை பார்த்தா மீனு அதை கண்டு போட்டேன் நானு. சின்னாயி நில்லுங்க, எல்லாம் சரியா இருக்கு, உங்க மொழி மட்டும் திருட்டு மொழியா இருக்குது. அது நான் என்ன பண்றது? அதாவது என்னையா மன்மதராசா உனக்கு வேணும்? இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க போனாலும் மன்மதராசா. தாமே இங்கதான் ஒரு மன்மதராசா சும்மா இப்படியே செஞ்சிட்டு இருக்காரு. என்னத்தையா சொல்ற? ஏதாவது கரெக்டா சொல்லியா? பரவாயில்ல. அது மாதிரி திடீர்னு பார்த்தா பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டு உடனே எடப்பாடி பழனிசாமி. அதுவும் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாருமே கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கின்ற போது பன்னீர்செல்வம்ங்கிற நான் சொல்றாங்க, இவரு பன்னீர்செல்வம் என்கிற நான் அப்படின்ற மாதிரி செஞ்சாரு. அம்மா செத்து போய் அதாவது நடுச்சாமத்துல பதவி வைக்கிறாங்க. பன்னீர்செல்வம்ங்கிற நான் பன்னீர்செல்வம்ங்கிற நான் என்ன நடிகை கூட நீங்க இல்லையா? அப்புறம் பார்த்தா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு தியானம் பண்ண போயிட்டாரு. யாரு? பன்னீர்செல்வம். நம்ம பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணுங்கடா, இவர் தியானம் இருக்கிறாரா இல்ல தூங்குறாரா? ஜூம் பண்ணி பார்த்தா தியானம் தான் இருந்தாரு. வெளியில வந்தாங்க, பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, தியானம் செய்தீர்களே என்ன அப்படின்னு கேட்டா, பன்னீர்செல்வம் சொன்னாரு பாரு, நான் எங்க அம்மாவோடு ஆவியோடு பேசினேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா பகுதி, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? செத்த இடத்துல ஆவியோடு, அதாவது அந்த நினைவிடத்துல நம்ம போய் வந்து தியானம் இருந்தா அதாவது நம்ம பேசலாம் போல இருக்கு. செத்தவங்களோட எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. நான் என் ஊருக்கு போறேன். 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணிக்கு லக்க 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 லக்கன்னு பேய் வந்துச்சு பாரு. நான் ஓடி வந்துட்டேன். இப்படிதாயா உங்க நிலைமை. ஆனால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் காலை சிற்றுண்டி இல்லையா கொடுத்தாரு. பன்னீர்செல்வமும் சரியில்லை. நான் கேட்கிறேன், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறாரு பாரு. பன்னீர்செல்வத்திட்ட உங்க அம்மா சொன்னாங்களா? பன்னீர்செல்வம் அவர்களே, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன், உன்னைதான் நான் தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களே, ஓடோடி வாருங்கள், நானும் வருகிறேன் என்று சொன்னார்களா? ஏன்னா இப்படி ஒரு பொய் திமுக அமைச்சர்களா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா, அண்ணன் மாசுவா இருந்தாலும் சரி, அண்ணன் தாம்போ அன்பரசனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தெருத்தருவா இன்னைக்கு மக்களுடைய அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஓரணியில் ஒன்றடைவோம். என்ன சொல்லிருக்காரு தளபதி? வீடு வீடா போங்க, அவங்களை கேளுங்க, ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க, செய்யுங்க என்று இன்றைக்கே துரத்துட்ட உலக நாயகன், உலகத்திலே இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது அவர் 200 234 திமுக தான். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி திமுக. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உயிரின மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மீண்டும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இன்னும் மக்களுக்கு செய்வார் என்று சொல்லி இந்த யூடியூப் காரங்களாம் என்னத்தையாவது மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க இல்லையா? அப்புறம் கூப்பிடுவாங்க தினமும் இல்லையா? நான் ஒன்னும் எதுவும் பேசல. அதனால உங்களுக்கும் நன்றி கூறி நிறைய நின்னீங்க இல்லையா? உங்களுக்கும் நன்றி கூறி பாரு சிரிக்கிறார் கருப்பு சட்டை. என்னத்தையாவது ஒண்ணு மாற்றி விடுவார் போல இருக்கு. அது ஒரு குட்ஸ் ஒருத்தர் வந்தாரு எங்க திருவச்சூர்ல, குண்டா இருந்தாரு. அது எந்த டிவின்னு தெரியல, நடிச்சு விட்டு மாட்டி விட்டாரு பாரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஐயா அதனால நீங்க வந்து மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் எதுவும் பேசல. தலைவர் தளபதி வாழ்க என்று சொல்லி நல்ல கூடத்தை கோல்டு பிரகாஷ் மன்மதரா